உலகத்துல எந்த வியாதிக்கு முதல்ல ஸ்டெம் செல் தெரப்பி குடுத்தாங்க டாக்டர்? உலகத்துல ரேடியேஷன் இன்ஜுரி, கதிரியக்கத்தால் ஏற்படும் பாதிப்புக்கு தான் முதல்ல ஸ்டெம் செல் தெரப்பி குடுத்தாங்க. வேர்ல்டு வார் 2 நடந்தபோது அதை நிறுத்துறதுக்காக கடைசியில அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல 2 அணுகுண்டு போட்டாங்க. அந்த அணுகுண்டு ஏற்படுத்திய கதிர்வீச்சு தாக்கம், அதுல ஒரு பாதி பேர் அப்பவே இறந்துட்டாங்க. பாக்கி இருந்த பாதி பேர் கொஞ்சம் தள்ளி இருந்தவங்க, முதல்லயே பாதிக்கப்படாதவங்க எல்லாருக்குமே பிற்காலத்துல கேன்சர் வந்து போன் மேரோ டிப்ரெஷன் வந்து இறந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த கதிர் இயக்கம் வந்து அதிகமா இருக்கும் பொழுது அது வந்து உடம்பினுடைய எல்லா பகுதியையும் பாதிக்கும். எல்லா பகுதியிலையும் கேன்சர் வரும். ஆனால் போன் மேரோவை அது சிவியரா பாதிக்கும் பொழுது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்டு எதுவுமே போன் மேரோவில் ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ பேஷண்ட் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால இறந்துருவாங்க. ஸோ இந்த வியாதிக்கு தான் முதல்ல இந்த போன் மேரோ இவ்வளவு தூரம் டிப்ரெஷன் ஆகிருக்குது, அதில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு கதிர் இயக்கத்தினால, இதை நம்ம திருப்பி ப்ரொடக்ஷனை உண்டு பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் ஒரு நார்மல் பர்சன், வேற ஒரு ஊரில் கதிர் இயக்கத்தில் பாதிக்கப்படாமல் இருந்த ஒரு நார்மல் பர்சன், அவங்களுடைய போன் மேரோவை எடுத்து இதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தால் அப்போ அந்த போன் மேரோ மீண்டும் ப்ரொடக்ஷன் ஆஃப் டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் செய்ய ஆரம்பிக்குமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகும்பொழுது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் ரேடியேஷன் இன்டியூஸ்ட் போன் மேரோ ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டிப்ரெஷன் அண்ட் கேன்சர்ஸ். ஸோ நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சூரிய ஒளி தான் நமக்கு வந்து உலகத்தில் எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த ஒளியிலையும் சில ஒளிக்கற்றைகள், நம்ம ஒளின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது, எக்ஸ்ரேஸ் இருக்குது. இது போல சில ஒளிக்கற்றைகளுக்கு உடம்பை டேமேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எப்படி இப்போ நம்ம வந்து எக்ஸ்ரே கதிர் இயக்கத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸ் அதில் சில ஃப்ரீக்குவன்சி, பல வருஷமாக ஒரு மனிதர் வந்து வெயிலே ஒர்க் பண்ணும் பொழுது அவர்களுடைய யூவி தாக்கம், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஸ்கின்னையும் கண்ணையும் கார்னியாவையும் பாதிக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து டெரிஜியம் அப்படிங்கிற வியாதி வருது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன பண்ணுது, ஸ்கின்னையும் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை பாதிக்குது. அதே மாதிரி கண்ணில் லிம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் அதை பாதித்து அந்த நம்பர் குறையிறதுனால கண்ணுக்குள்ள இரத்த ஓட்டம் ஏற்பட்டு அது வந்து பார்வையை பாதிக்குது. அப்போது ரேடியேஷன் அண்ட் அதர் ரேஸ் லைக் ultraviolet rays, infrared rays, whichever can cause some of the damages, அதற்கு தான் இது போன்ற ஸ்டெம் செல் தெரப்பி முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போது அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிக எக்ஸ்போஷர்னால் ஏற்படக்கூடிய லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பிக்கு கூட லிம்பல் ஸ்டெம் செல் டெஃபிஷியன்சிக்கு லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ கதிரியக்கத்தால் ஏற்படக்கூடிய டேமேஜுக்கு தான் முதல்ல ஆரம்பித்தோம். இன்னைய வரைக்கும் கேன்சருக்கு நிறையா பேருக்கு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க. இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பினால் பல பாகங்கள் பாதித்து நார்மலாக இருந்த பாகம், பக்கத்தில் இருக்கிற கேன்சர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் நார்மலாக இருந்த பகுதிகளுக்கு இந்த கதிரியக்கங்கள் வந்து பெருத்த டேமேஜை ஏற்படுத்தி அதனால் சஃபர் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் போஸ்ட் இர்ரேடியேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் அத்தனைக்கும் ஸ்டெம் செல் தெரப்பி உதவியாக இருக்கும். இதற்கு மூல காரணம் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே ஸ்டெம் செல் தெரப்பியில் போஸ்ட் இர்ரேடியேஷன் ப்ராப்ளத்துக்கு தான்.